ஹாய் ஆர்த்தி. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சண்டே அன்னைக்கு ஆஃபீஸ் வந்து சின்சியராக வேலை பார்க்குற ஒரே எம்ப்ளாயி நீயாக தான் இருக்கணும். லீவ் நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். நேற்று நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பசங்களோட. ஸோ என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் தானே. இன்னும் கரெக்டாக ஒரு 60 minutesல போய் சாப்பிட்லாமா? ரொம்ப பசிக்குதையா? ஆமாம், நீ சாப்பிட்டியா? உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. சரி, போய் மசாலா தோசை சாப்பிட்டு வந்து அப்புறம் ஒர்க் பண்ணலாமா? நான் லேட்டாக வந்ததுக்கு இவ்வளோ கோவமா? கொஞ்சம் சிரியேன், பல்ல இருக்கா பார்க்கலாம். கொஞ்சமா சிரிப்பு வந்துச்சு. கொஞ்சம் தா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படியே இருந்தா லைஃப் செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ பசியில இருக்கன்னு நினைக்கிறேன். வா, சாப்பிட்டு வந்து அப்புறம் ஒர்க் பண்ணலாம். நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். ஓகே ஓகே சரி, முதல்ல போய் 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே, வந்துடுறேன். காஃபி. மேடம்க்கு மேல என்னதான் கோவம் தெரியல. ஆஃபீஸ்க்கு லேட்டா வந்தா கல்யாணமே வேண்டான்னு சொல்றது நாட் அக்செப்டபிள் மை லார்ட். எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. கமிட்மெண்ட்ஸா? என்ன கமிட்மெண்ட்ஸ்? சரி, எனக்கு தான் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ரிட்டையர் ஆனா எங்க அப்பா, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய தங்கச்சி, கார் வாங்கணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், வீடு வாங்கணும். ஹே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நம்ம கூட தான் வந்து தங்க போறாங்க. ஐ கெஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன்ஸ், ரைட்? நம்ம அதுக்காக ஒரு 3 BHK ரெண்ட் எடுக்கணும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நாம 2 பேரும் சம்பாதிக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அப்புறம் எல்லாரும் 60 கல்யாணம் தான் பண்ணிக்கணும். என்னால முடியாது. என்னதான் முடியாது உனக்கு? 60 கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? என்னோட கமிட்மெண்ட்ஸ் அப்படி விட முடியாது. என்னதான் கமிட்மெண்ட்ஸ் அப்படி? எனக்கு தெரியாத கமிட்மெண்ட்ஸ். உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? ஹே, 8 மாசமா பழகுறோம். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என் குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு நீ தான் முக்கியம். உனக்கு அப்புறம் தானே குடும்பம். உனக்கு எப்படி சொல்ல வெங்கி? என்னோட சின்ன வயசுல என் குடும்பத்துல நடந்ததுதான் என்னை இன்னி வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்கு. ஆர்த்தி, இன்னுமா ஸ்கூலுக்கு கிளம்பல? பொம்மையோட அப்புறம் விளையாடலாம். அனு, ஆர்த்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சா இல்லையா? இன்னுமா சமையல் முடியல? என்ன செஞ்சிட்டு இருக்க? மடமடன்னு வேலை செய். டேய் மோகன், ராத்திரில எங்கடா போயிருந்த? எத்தனை தடவை சொல்ல இப்படி ராக்குத்த அடிக்காத. அந்த பாட்டுக்கார கும்பல் கூட அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ல போய்கிட்டே இருக்க? என்னங்க பாருங்க அவனை எப்படி வந்திருக்கான்னு. டேய், என்னடா இது கோலம்? தாடியும் மீசையும் முடியும் ஒழுங்கா ஷேவ் பண்ணி டீசெண்டா ஒரு வேலைக்கு போனா என்ன? நானும் சொல்லி மாஞ்சு போயிட்டேன். உனக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியல. டேய், என்னடா இது? இந்த பழக்கம் விடுன்னு எவ்வளவு சொல்லியாச்சு. தூக்கி போடாத. கத்தாத. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் என் விஷயத்துல தலையிடாதேன்னு. இப்படியே சொல்லி வாய் அடைச்சிரு. ச்சே, எடுத்தாச்சாத? இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி கிட்டார கைமா உயிரை வாங்க போற? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு ஞாபகமாவது இருக்கா? பொறுப்பு இல்லாம காலேஜ் போய் மாதிரி சுத்துறா. இப்படி இருக்கிற காசு எல்லாம் அழிச்சாச்சு. வேலைக்கு போற ஐடியாவே இல்லையா உனக்கு? என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்க போறீங்க? நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? சும்மா பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஐயோ, தொண்டை தண்ணி வந்த கத்துறேனே. அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நான் பேசுறது யார் காதுலயாவது விழுதா? அந்த கருமத்தை முத தூக்கி போடு. கையேடு. கொன்னுடுவேன். சாப்பிடலாமா? டேய், நம்ம மம்மு சாப்பிடலாமா? ஏய் அனு, இங்க வா. இங்க சாப்பாடு
அத அப்புறம் கொடுத்துக்கலாம். இங்க வா முதல்ல. அவன் பின்னாடி போய் என்னன்னு கேளு. நீ போய் கேக்குற விதத்துல கேட்டா அவன் மசிவான். போ போ உள்ள போய் அவன் என்ன பண்றான்னு கேளு. ஐயோ முழிக்காத மசன்னு. போ மரமண்ட எல்லாம் தலையெழுத்து. போன்னு சொல்றல்ல, மரமண்டையா நீ? போன்னு சொல்றல்ல, போன்னு சொல்றல்ல. ஐயோ ஐயோ, ஏன் தான் உன்னை என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சனோ? என் புத்திய செருப்பால அடிக்கணும். ச்சே. மூடு இன்னைக்கு மாறுற மாதிரி இல்ல. சரி, நான் என் பிளேஸுக்கு போறேன். ஏய், எம்டி கிட்டேருந்து மெசேஜ். அந்த அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் எங்க? ஓ அந்த ரிப்போர்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, பாதிலேயே மறந்துட்டேன். ஏய் இரியா, கோச்சுக்காத, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இந்த மறதிங்கிறது ஏன் ப்ராப்ளம் இல்லை, அது என் பாட்டிக்கு இருக்கு. மேபி அது எனக்கு வந்திருக்கலாம், ஜெனட்டிக் இஷ்யூஸ். அப்போ ஜெனட்டிக்கா நமக்கு கொஞ்சம் விஷயம் எல்லாம் தொடர்ந்து வரும் இல்ல? யா, ஐ கெஸ் ஸோ. ஏன் கேட்குற? உனக்கு ஜெனட்டிக்கா மறதி, எனக்கு ஜெனட்டிக்கா. என்னதான் அவன் பிரச்சனை? என்ன பாக்குற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் நீ போ. என்னடா இது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் அத கூடாத, தூக்கி போடாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி உயிரை வாங்குற? சொன்ன கேளுடா, அத தூக்கி போட வேண்டாம். ரொம்ப மோசம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் சொல்றத கேளுடா, உசுர எடுக்காத. நீ ஏன் கீழே போட்ட? இத கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாத உன்னால? ஏன் இப்படி உயிரை வாங்குற? அவனையும் பாத்துக்க மாட்டேன், துணியும் பாத்துக்க மாட்டேன். எடுத்து கொண்டு போய் சொல்றல, எடுத்து வை. யாரும் இந்த வீட்டுல என் பேச்ச கேக்குறதே இல்ல. நான் உன்னை கேபின்ல தேடிட்டு இருக்கேன், நீ இங்க இருக்கியா? அந்த ரிப்போர்ட்டை நான் உனக்கு மெயில் பண்ணிட்டேன், செக் பண்ணு. சரி. சரிப்பா, மறந்துட்டேன். அதான் ரிப்போர்ட்டை முடிச்சு அனுப்பிச்சிட்டேன்ல. இந்த சின்ன விஷயத்துக்கு இன்னுமா மூட் ஆஃப்? இந்த லேட்டு, அப்புறம் மறதி, இந்த ஹேபிட் எல்லாம் நீ என்னைக்காச்சும் மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கியா? பாத்தியா, இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே நம்ம ஆகலை, அதுக்குள்ளே என் மேலே தப்பு கண்டுபிடிச்சு என்னை மாற்ற ட்ரை பண்ணுற பாத்தியா? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படிதான் என்ன டார்ச்சர் பண்ண போறியா? கல்யாணம் பண்ணிட்டா தானே? ஓகே, அப்போ கல்யாணம் தான் பிரச்சனையா? நோ ப்ராப்ளம், we'll live together. கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழலாம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன விளையாடுறேனா? ஏதோ திடீர்னு வர கமிட்மெண்ட்னு சொல்ற, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற, கேட்டா ஜீன்ல பழக்கம் வரணுங்கிற. உங்க அம்மாவும் இதே மாதிரி தானே? இதே மாதிரி மூஞ்சியை சீரியஸா வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்களா? Shut up, Venki. ஏய், என்ன பிடிவாதம் உனக்கு? இந்த பிடிவாதம் உங்க அப்பாட்டேருந்து வந்துச்சா இல்லை உங்க அம்மாட்டேருந்து வந்துச்சா? சரி, பிரச்சனைன்னு சொன்னியே, உங்க அப்பாக்கா இல்லை உங்க அம்மாக்கா? மென்டல் ப்ராப்ளமா? எல்லாருமே மேடம், என் பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது மேடம். அநியாயமா அவளுக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சிடாதீங்க. குட் மார்னிங் சார். ஏய், பேட்ச் ஷூஸ் நாளைக்கு வரும்போது ப்ராப்பர் ஷூஸோட தான் வரணும். ஓகே? எல்லாரும் எல்லாத்தையும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மேடம். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு சப்ஜெக்ட் வராது. அதுக்காக இப்படி முத்திர குத்துனா எப்படி மேடம்? மேம், எஸ், பிசிக்கல் ட்ரைனிங்க்கு டெய்லி ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் அலாட் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு பீரியடுமே சயின்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் எனக்கு வேணும்னு கேட்டு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வேற இருக்கு. நீங்க கப்ப ஜெயிச்சே ஆகணும்னு கண்டிஷன் வேற போட்டிருக்கீங்க. போற போக பார்த்தா நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதே கஷ்டமா போயிடும் மேடம். குட் மார்னிங் மேம். நீ என்ன பண்ற? கிளாஸ்க்கு போல? டெஸ்ட்டுக்கு படிச்சியா? என்னத்த படிச்சியோ போ. அத பத்தி அப்புறம் பேசலாம். 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரை நான் வர சொல்லியிருந்தேனே, கொஞ்சம் பாருங்க. ஓகே மேடம். மேடம், அவ 10th வரைக்கும் படிச்சிட்டா. இங்கே நீங்க அட்மிஷன் கொடுக்கலன்னா நான் எங்க போய்? அதுவும் எவ்வளவு கஷ்டம். வாங்கம்மா. எஸ் மேம். வாங்க. இப்படியே போட மெடல் என்ன சுண்டல் கடலை கூட கிடைக்காது. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான்மா தெரியும். அவ 10th வரைக்கும் படிச்சிருக்கா, பாஸ் ஆயிருக்கா. அது போறாதா மேடம் உங்களுக்கு? இது பாருங்கம்மா, எங்க ஸ்கூல் போர்டு 100% ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அனு 10th ஜஸ்ட் பாஸ் தான். அவளால 11th ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு டீச்சர்ஸ் சொல்றாங்க. நீங்க வேற எங்கேயாவது அட்மிஷன் பாத்துக்கங்க. இங்க அட்மிஷன் அவளுக்கு இல்ல. என்ன ஸ்கூல் இது? ச்சே, நீ வா. ஸ்கூலும் வேணா, ஒரு மண்ணும் வேணும். இதை விட்டா வேற ஸ்கூலா இல்லை ஊர்ல? வா போலாம். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் அட்மிஷன் கொடுப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல் நடத்துறாங்க? மத்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படியும் டொனேஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
உன் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணு. உன் பொண்ணா? முதல்ல அவ உங்க பொண்ணு நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன செய்யணுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயோ சொல்லி +2ல அனுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுங்க. அது சரி, நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கே சீட் கிடைக்க மாட்டேங்குது. இவ கேஸ்ல கேஸா? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? அவளுக்கு படிப்பு தான் கொஞ்சம் ஏறல, எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவா பண்றா, புரிஞ்சுக்க நேரமாகுது. பட் கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டா தானே செய்யறா. நீங்களே புரிஞ்சுக்காதீங்க, யாரும் புரிஞ்சுக்காதீங்க. நான் இப்படி இவளை வச்சு யாரும் ஒரு ஹெல்ப் செய்யாதீங்க, எல்லாத்தையும் நானே. எல்லார்கிட்டயும் எவ்வளவு ஆசையா உண்மையான அன்போட இருக்கா இவ. அட்லீஸ்ட் உங்க ஆபீஸ்ல சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல வேலையாவது வாங்கி கொடுங்க. 10வது வரைக்கும் படிச்சவளுக்கு வேலை கொடுன்னு என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? அதுவும் இவளுக்கு. எல்லாரும் சிரிப்பாங்க. என்ன பேசுறீங்க? யூ ஆர் ஹர் ஃபாதர். அவளுக்கு வேலை கேட்கறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? இத பாரு, நான் யார்கிட்டையும் போய் இதுக்காக கெஞ்ச முடியாது. வேணும்னா உனக்கு தெரிஞ்ச இந்த லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருக்காளே, அதுல யாரையாவது பார்த்து ஒரு என்ஜிஓல எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பாரு. இதுதான் இவளால முடியும். நீங்களே ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாருங்க ஹெல்ப் பண்ணுவா? கடவுளே, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்றது? நமக்கு அப்புறம் யாருங்க அவளை பார்த்துப்பா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குடும்பமாவது அவளை பார்த்துக்கோன்னு நான் நினைச்சேன். எதுவும் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. கல்யாணங்கிறது என்ன? ஜஸ்ட் an extension of friendship. நம்ம முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஏன் பயப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் வெங்கி. நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கோம்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள்லயே டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. நீயே இப்போ இவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக பேசுகிற, ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவேன். உனக்கு திடீர்னு என்னாச்சு? நம்ம ரிலேஷன்ஷிப்பே சந்தேகப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை? அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் போதும், எல்லாம் கெட்டு போயிடும். மீனா, ஏய் மீனா, ஹேய் அனு வா. மீனா, ஏய் வசந்தி, எப்படி இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? இது உன் பொண்ணா? அழகா இருக்காளே. எனக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த மியூசிக்னு ஏதோ ஒரு பேண்ட்ல வச்சு வாசிச்சுட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காளே. உன்னை கொண்டிருக்காளா, உன் ஹஸ்பண்ட கொண்டிருக்காளா? ஆனா அவளுக்கு கொஞ்சம் மென்டல் பிரச்சனைன்னு நீ சொல்றது நம்பவே முடியலையே. பார்க்க நல்லா தானே இருக்கா. இல்ல, பிரச்சனைன்னு ஒன்னும் ரொம்ப பெருசா இல்ல, பட் இருக்கு. அதாவது அவ எப்படின்னா எந்த வேலை சொன்னாலும் செய்வா, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா செய்வா. சொன்னதை புரிஞ்சுக்க டைம் ஆகும், ஆனா புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா செய்வா. குழந்தைங்க கிட்ட நல்லா பழகுவா, கதையெல்லாம் கூட சொல்லுவா, சமையல் செய்வா, வீட்டு வேலை எல்லாம் செய்வா. எல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். நான் நல்லா பழக்கியிருக்கேன். ஆக்சுவலா என் பையனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. முன்ன இருந்துச்சு. மியூசிக் பேண்ட்ல அப்படி இப்படி சுத்திட்டு இருந்தானா, அங்க வந்த வேண்டாத பழக்கம். ஆனா விட்டுட்டான். இப்ப எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பார்த்தா என்ன? என்ன? இத பாரு, யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆனா சரியா போயிடும் சொல்றாங்கல்ல. நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆனோன்னு வச்சுக்க, நம்ம பசங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரி தானே. 2 பேருக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன், மாற்றம். நல்லா இருப்பாங்க, நம்பு, நல்லா இருப்பாங்க. என்ன சொல்ற? கல்யாணம் செஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைக்கிறது தப்பு வெங்கி. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பையனுக்கு வேற பிரச்சனை இருக்கலாம். 2 பேரையும் சேர்த்து வச்சா பிரச்சனை தீந்துருமா? என்ன பைத்தியக்காரத்தானோ? ஏதோ தலைவலிக்கும் ஜுரத்துக்கும் போடுற மாத்திரையா இது? உனக்கு தலைவலியும் இல்ல, ஜுரமும் இல்ல, ஆனா இல்லாத எதையோ நினைச்சு புலம்பிட்டு இருக்க. இதுதான் உன்கிட்ட ப்ராப்ளம். நீ எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம். சி, இதத்தான் நான் சொல்றேன். இதுதான் நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம். இது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறும்னு நினைக்கிறேன். நோ, அப்புறம் இதுவே நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் this will lead to divorce.
ஹலோ அனு அம்மா. அனுமா நல்லா இருக்கியாடா? யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வேலை இருக்கும்போது என்ன வேலை உனக்கு? குடிங்க. மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்காரா? அம்மா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. அனு போ. அனு நீ சொல்றது காதே விழ மாட்டேங்குது. அனு இருக்கியா நீ? அனு சொல்லு மீனா. அனு கிட்ட பேசலான்னு. ஆர்த்திக்கு சாப்பாடு ஊட்டணும்ல, அதான் போயிருக்கா. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நீ அப்புறம் பேசுறியா? அவளுக்கு தான் வீட்ல நிறைய வேலை இருக்குமேம்மா. வச்சிடவா? சரி. வாங்க உட்காருங்க. இந்த வசந்தி எதுக்கு இதெல்லாம்? எடுத்துக்க. எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வரேன்னு சொல்லியிருந்தேனே, அவர் எங்க? அவர் போக்கே தனி, அவரை விடுங்க. ஆர்த்தி எங்க காணோம்? விளையாட போயிருக்கா. மாப்பிள்ள நல்லா இருக்காரா? எங்க அனு வந்ததுல இருந்து பாக்கலையே. இருங்க வரேன். அனு எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறேன். போ போ. அனு என்னம்மா நீ இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு? என்னம்மா நீ? என்ன நீ வேலை இன்னும் முடிக்கலையா? போ, அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. போ போ, இதை எடுத்துட்டு போ. இன்னைக்கு வேலைக்காரி வரலையா? யார் இந்த காலத்துல ஒழுங்கா வரா? வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறாளா? அதான் அனு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யறாளே. வாமா, குடு குடு. வாமா, எப்படிமா இருக்க அனு? அனு வந்து உட்காருமா. பாரு, உனக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு வேலை இருக்கு, சாயந்தரம் கெஸ்ட் வராங்க. சொல்லலையா அவ? எல்லா காயும் வெட்டணுமே. ஏமா கூட்டுக்கு பொரியலுக்கெல்லாம் வெட்டி வச்சிட்டியா? பாயசத்துக்கு தனியா எடுத்து வைக்க சொன்னேனே, கொஞ்ச நேரம் அதெல்லாம் பண்ணிட்டல்ல. அப்ப யார் பண்றது? அவ தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். என்னங்க? அப்புறம் நீங்க குடிங்க. அவ ஏன் வேலைக்காரிய வச்சுக்கல? சம்பளம் இல்லாத வேலைக்காரியா நம்ம அனு இருப்பான்னு தான் அவன் அனுவை கல்யாணத்துக்கு கேட்டாளா? அனுவுக்கு அவளை எதிர்த்து பேச கூட தெரியாது. அவளை போய் இந்த 5 வருஷத்துல நம்ம அங்க எத்தனை தடவை போயிருப்போம். அவளோட என்னைக்காவது பேச முடிஞ்சதா? எப்ப பாரு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பா. எல்லாம் உன்னாலதான். நீதான் இந்த கல்யாணம் செய்யணும்னு வந்து நின்ன. ஆமா, என் மேலேயே பழி போடுங்க. நீங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. அந்த அம்மா உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப என்ன பண்றதுனே புரியல. மனசு புரியுது அவ கஷ்டப்படுறத பார்த்தா. ஏற்கனவே எனக்கு இந்த வேலையில டென்ஷன், அங்க அணுவோட நிலைமையை நினைச்சு வேற டென்ஷன். இப்ப ஒன்னால டென்ஷன். என்ன செய்ய சொல்றீங்க? இந்த டார்ச்சரை நிறுத்த சொல்றேன். டிவோர்ஸ் வாங்கிடலாம்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? எப்படி நீங்க இப்படி பேசலாம்? அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஒரு குடும்பத்தை அப்படியே கலைச்சிடுவீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தீர்வுக்கு அப்புறமும் புதுசா ஒரு பிரச்சனை முளைக்கும். அது அப்படிதான். எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. அனு இங்க வந்தா என்ன பிரச்சனைன்னு தெரியுதா? நமக்கு வயசாகுதுங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அனுவை யாரு பாத்துக்குவா? ஆர்த்தி அனுவால தனியா பார்த்துக்க முடியுமா? இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, பின்ன ஏன் வந்து இப்படி கல்யாணம் பண்ணணும்னு அடிச்சுக்கிட்ட? அதுவும் அந்த கேடு கட்டவனுக்கு போய். போதுங்க, போதும் போதும். பழி போடுறத நிறுத்துங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா எப்ப பார்த்தாலும் பழி போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? தெரியலையே. ஒருவேளை நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ என்னவோ. அனுங்க நல்லா தான் இருக்காளோ என்னவோ. இல்லைங்க, நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நாம ஆர்த்திய பத்தி யோசிக்கணும். அவ ஃபியூச்சரை கெடுக்காம என்ன செய்யலான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அம்மா. ஏய், அதை நிறுத்து. ஏய், போன்னு சொல்றேன்ல.
என்னதான் நடக்குதுங்க? ஏய், போ. ஏன் இப்படி உயிரை வாங்குற? ஏய், என்னது இது? எங்க போய் இடிச்சு தொலைச்ச நீனு? எப்ப பாரு இதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை எப்படி மேனேஜ் பண்றது உனக்கு தெரியாதா? ஏன் உயிரை வாங்குற? அம்மா கிட்ட போணும். போ, போய் தொலை. உங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும். போ, அங்கேயே போய் அங்கேயே இருந்துக்கோ. போ. அம்மா அம்மா அனு அனுமா அம்மா 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 அனு அனு ஐயோ அனு என்னம்மா ஆச்சு? என்னடா என்னடா? ஏய் வசந்தி, என்ன பண்ணி வச்சிருக்க என் பொண்ணு? நீ தானே சொன்ன என் பொண்ணு எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்கான்னு. உன் வீட்டுக்கு வந்த அப்புறம் எப்படி ஆயிட்டா பாரு. எவ்வளவு கடுமையா நடத்திருக்க நீ அவள. இவ்வளவு மோசமாவா நீ நடந்துப்ப? நான் மோசமா? உன் பொண்ணுதான் ஒரு பைத்தியம். அவளை எல்லாம் என் குடும்பத்துல ஏத்துட்டு இருக்கவே கூடாது. ஏதோ போனா போறதுன்னு பார்த்தா ரொம்ப என்ன போனா போறது? போனா போறதா? உன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நீ தான் வந்து கேட்ட. உன் பையனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? அந்த பழா பொண்ணு ட்ரக்ஸ் பழக்கம் அவனுக்கு இருந்துச்சுல்ல, அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிறுத்திட்டு வந்தானே சொன்னேன். அவன் எதையாவது நிறுத்தினானா? என் பொண்ணோட இன்னசென்ஸ் நீ தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. அது என்ன இன்னசென்ஸ்? இந்த அப்பாவித்தனம் தான் ஒன்னா இருந்த எங்க குடும்பத்தை ரெண்டாக்கிடுச்சு. என் குடும்பத்தை சேர்த்து வைப்பா நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி பிரிச்சுட்டாலே. போதும் நிறுத்து. ஒண்ணுமே தெரியாத அந்த புள்ள மேல அபாண்டமா பழி போடாத. நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சு என் பொண்ணை கொடுத்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஃப்ரெண்டா? நீதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா யூஸ் பண்ணிட்டு ஒரு பைத்தியக்கார பொண்ணை என் பையன் தலையில கட்டிட்டு. நானும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணு சொல்றபடி எல்லாம் கேப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. சம்பளம் இல்லாத வேலைக்காரையும் உன் வீட்டுல வச்சிட்டு இருந்தல்ல, என் பொண்ணு எப்படி பண்ணி வச்சிருக்க பாரு. ச்சே அனு, ஆர்த்தி வாங்க நம்ம போலாம். ஏய், ஆர்த்தி எங்க கூட்டிட்டு போற? இங்க வா ஆர்த்தி. ஆர்த்தி ஆர்த்தி கூட்டிட்டு போறியா? ஆர்த்தி என்னோட பேத்தி, இந்த குடும்பத்தோட வாரிசு. அவளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ உன்னோட பைத்தியக்கார பொண்ணையே உன்னால பாத்துக்க முடியல, என் பேத்தி அவ பாத்துக்குவாளா? நீ எந்த கோட்டுக்கு வேணா போ. இவளால அவளை பாத்துக்க முடியாது. நான் சண்டை போட்டு வாதாடி காப்பாத்துவேன் என் பேத்திய. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. மோகன், நீ அனுவோட புருஷன், அவளை கைவிடாம பாத்துக்குவேன் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்படி செய்யலாமா? உங்ககிட்ட தான் நான் பேசுறேன், பதில் சொல்லு மோகன். ச்சே பாரு, நீயும் அவளும் சேர்ந்து உங்க சொந்த பசங்களுக்கே துரோகம் செஞ்சிருக்கீங்க. என்னது? நான் துரோகம் பண்ணேனா? ஆமா, இதுக்கு பேர் துரோகம் தான். எங்க பசங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு உங்களோட தேவைகளை எங்க மேல திணிக்கிறீங்க. எங்க தேவைகள் என்னன்னு ஒரு நிமிஷமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம பசங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு வெளிவேஷம் போடணும், அப்படிதானே? அதுக்காக எனக்கு இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப அவஸ்தைப்படுங்க. Face the consequences. Why do you want to marry me? நீ ஏன் ரொம்பவே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியான காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு பர்சன் ட்ரக் அடிக்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இப்போ நீ என்ன பண்றியோ அதுதான் ஆகும். டார்ச்சர் ஆகும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும்னு ஒரு மூட நம்பிக்கையில கல்யாணமும் பண்ணிடுறாங்க. யாரோ எப்படியோ செஞ்சா உனக்கு என்ன? அதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுற? என்ன ஏன் கஷ்டப்படுத்துற? எக்ஸ்பெக்டேஷன் சம்டைம்ஸ் ரியலிஸ்டிக்கா இல்லாத போது கல்யாணத்துல நிறைய பிரச்சனை வரும். வெங்கி, இப்போ என்னதான் சொல்ல வர? உனக்கு ஒரு கதை சொல்ல வரேன்.
5 வயசுல அம்மாவை பிரியறது இவ்வளோ கொடுமை தெரியுமா? இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இது என்னோட பாஸ்ட். இது நான் மறக்க விரும்பினேன். என்னோட பாஸ்ட் தெரிஞ்சு அதனால என் மேல ஒரு சிம்பத்தி வந்து அதுல வர லவ் நான் விரும்பல. டிவோர்ஸ்க்கு அப்புறம் எங்க அம்மாவும் தன்னோட பாஸ்ட்டை மறக்க ட்ரை பண்ணினாங்க. ஆனா அந்த பாடம் படிச்சாச்சா? சரி, வேற யாரு? நீ அந்த நோட் புக் கொண்டு வா. ஸ்கூல் டீச்சர் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் இன்னும் முடிக்கல. இங்க டியூஷனுக்கு வந்து செஞ்சிடலான்னு விட்டுட்டியா? அம்மா, அனுவ பாருங்க. என்னம்மா நீங்க? அவ இன்னும் அவ பொண்ணு ஆர்த்திய நினைச்சு ஏங்குறா. அந்த அம்மாவுக்கு என்ன கல் நெஞ்சோ. அந்த குழந்தைய இங்க விட்டாதான் என்ன? முதல்ல அணுவோட உடம்பையும் மனசையும் நான் தேத்தணும். அவ சந்தோஷம் பண்ணணும் தானே இந்த குழந்தைங்களை எல்லாம் இங்க வர வச்சு டியூஷன் எடுக்கிறேன். அது சரி. எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அவ சொந்த குழந்தைய போல வருமா? அணு புரிஞ்சுக்கிறதுல வேணா மந்தமா இருக்கலாம். ஆனா அவளும் தாய் தானே. அந்த தாய்க்கு மனசுக்குள்ள தன்னோட குழந்தை மேல பாசம் ஏக்கம் எல்லாம் இருக்காதா? போய் கேளுங்க உங்க ஃப்ரெண்ட. ஒரு தாயையும் குழந்தைய பிரிச்சு வைக்கிறது பெரிய பாவம். பயமா இருக்கு. எப்படி இருக்க செல்லம்? நல்லா இருக்கியா? அனு இந்த மைசூர் பாக்க நீ என்ன நடக்குதுங்க? இல்ல ஆர்த்திகா மைசூர் பாக்கு பிடிக்கும்னு உங்களை தான் டிவோர்ஸ் பண்ணி வெட்டி விட்டாச்சுல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு வசந்தி, டிவோர்ஸ் ஆனது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். அம்மா பிள்ளைய பிரிச்சு வைக்காத, அது பெரிய பாவம். அம்மா பிள்ளை இவளே ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் இவளை பாத்துக்குமா? இவளையும் பைத்தியமாக்கிடாது. கிளம்புங்க, போதும். உங்க பாசம் எல்லாம் போதும், கிளம்புங்க. ஆர்த்தி வா, உள்ள போலாம். அம்மா ஆர்த்தி. ஐயோ, சாப்பாடு சாப்பிடலன்னு மாத்திரை சாப்பிட முடியாது, புரியுதா? சரி, அம்மா ஊட்டுறேன். அனு அம்மு என்னடா என்ன இது? ஸோ எங்கள் அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட், எங்கள் அம்மாவுக்கு மென்டல் இஷ்யூஸ். எனக்குள்ளேயும் இந்த ஜீன்ஸ் இருக்கோ என்னமோ. இதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலைன்னா இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீ காண்டாக்ட் பண்ணவே இல்லையா? அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். வசந்தி பாட்டிக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சேன். ஹலோ ஹலோ, மீனா பாட்டியா? யார் பேசுறது? பாட்டி, நான் தான் ஆர்த்தி பேசுறேன். டேய், எப்படிடா இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நல்லா இருக்கேன். பாட்டி, வசந்தி பாட்டி இப்பதான் வெளியே போயிருக்காங்க, அதான் ஃபோன் செஞ்சேன். சரி, அம்மா எங்க? அனு அனு இங்க பாரு. பாட்டி, எனக்கு சீக்கிரம் ஃபோன் வைக்கணும் பாட்டி. சரிடா பாட்டி. அம்மா எங்க பாட்டி? பேசலாமா? அம்மா கூட்டிட்டு நாளைக்கு வரட்டுமாடா உன்னை பார்க்க? பாட்டி, அம்மாவை கூட்டிட்டு சாயங்காலம் வாங்க, ஏன்னா அப்பதான் வசந்தி பாட்டி வெளியே போயிருப்பாங்க. சரிடா ராஜா, சரிடா. அதுக்கப்புறம் நிறைய முறை என் பாட்டிக்கு தெரியாமல் மீனா பாட்டி வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஆர்த்திகண்ணா, அம்மா உனக்கு குட்டி
குட்டி அழகான கதை சொல்றேன். உனக்கு கதைன்னா பிடிக்கும்ல? இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மாக்கு இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, ஒண்ணு மாதிரி இந்த குட்டி பாப்பானா இந்த அம்மாக்கு இவ்ளோ 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 பிடிக்குமா. ஆனா இந்த அம்மானால இந்த பாப்பா கூட விளையாடவே முடியலையா. ஏன்னா ரொம்ப நிறைய வேலை இருந்துச்சா. அம்மா இந்த அம்மா வேலை செய்யலன்னா இந்த இந்த பாட்டி இருக்காங்க பத்தியா, இந்த பாட்டி அம்மாவை ரொம்ப கோச்சுப்பாங்களாம். சாப்பாடு இருக்கா இல்லையா? அனு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. அவனு என்னைக்காதான் வீட்டுல சாப்பிடுறான். சாப்பாடு ஆச்சா இல்லையா? உங்க அம்மா நீ மெதுவா வேலை செய்வான்னு சொன்னா, ஆனா இவ்வளவு மெதுவா வேலை செய்வான்னு சொல்லவே இல்ல. ஆரம்பத்துல சாம்பார்னு சொன்னீங்களா, அப்புறம் காரக்குழம்புன்னு மாத்திட்டீங்களா, அதுக்கான காய் தான் வெட்டிட்டு இருந்தேன். அது சாதத்தை தண்ணி ஊத்தி நீயே வச்சு சாப்பிடு. நாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். வாங்க. பாப்பாக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்குமா. டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லணும்னு ரொம்ப ஆசையா. ஒரு நாளைக்கு யானை கதை, ஒரு நாளைக்கு பூனை கதை, ஒரு நாளைக்கு மான் கதை. நல்லா குதி குதி குச்சி போகும்ல, அந்த மாதிரி மான் கதைலாம் சொல்லணும்னு ரொம்ப நிறைய ஆசை. ஆனா அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப பயம். அனு, வாங்க. ராத்திரி எல்லாம் படுத்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களா அம்மா. என்ன எங்க கிளம்பிட்ட? ஆர்த்தியோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு. அங்க நீ எதுக்கு வரணும்? ஆர்த்தி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வருவேன்னு. ஏன் நீ அங்க வந்து அங்க உள்ள எல்லாருக்கும் ஆர்த்தியோட அம்மா ஒரு பைத்தியம்னு தெரியறதுக்கா? அப்புறம் ஆர்த்திக்கு தான் கெட்ட பேரு. அதெல்லாம் நீ ஒண்ணு வர வேணாம். நீ வீட்லயே கடை, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் பார்க்கவே முடியாதுன்னு அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அம்மாவும் மீனா பாட்டியும் ஒரு முறை என்னை பார்க்க வந்தபோது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ஆர்த்தின்னு ஒரு குழந்தை அந்த வீட்ல இல்லையே, அவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியலையே மேடம். அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவை பார்க்கவே இல்லையா? எவ்வளவோ ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டதா தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கேன்னே தெரியல. எங்கள் பாட்டி அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒரு சுயநலவாதி. உள்ளூரை நான் எப்போவுமே ஒரு அனாதையாக தான் ஃபீல் பண்ணினேன். அதனால தான் நான் அடிக்கடி அனாதை ஆசிரமத்துக்கு போவேன். அந்த குழந்தைகளோடு இருக்கிறதுல ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். சரி, இது உன்னோட பாஸ்ட். ஆனா இதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னையே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற? போன வாரம் நான் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்கே அந்த டேபிளில் இது இருந்துச்சு. நான் 10 வயசாக இருந்தப்போ எங்கள் அம்மா எனக்காக வரைஞ்சது. எங்கள் அம்மா இந்த ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. என்னை ஹாஸ்டலில் சேர்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்களாம். எங்கள் மீனா பாட்டி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்களாம். அப்புறம் இந்த ஆசிரமத்தில் கேர்டேக்கராக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. சில வருஷம் முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போது எங்கள் அம்மா அனாதை குழந்தைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு கதை சொல்லிட்டு அங்கே தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவை அதுக்கப்புறம் பார்த்தியா? அவங்க குழந்தைகளோட எங்கேயோ டூர் போயிருக்காங்களாம். 2-3 நாளில் வந்துடுவாங்க. அப்புறம் நான் அவங்கள போய் பார்க்க போகிறேன். மறுபடியும் நான் கேட்குறேன், இதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இத்தனை நாள் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வெங்கி. ஆனால் இனிமே அவங்க அனாதை கிடையாது, நானும் அனாதை கிடையாது. எனக்கு எங்கள் அம்மாவை கூடவே வச்சு பார்த்துக்கணும். உனக்கு ரிட்டையர் ஆன அப்பா,
கல்யாணம் செய்ய வேண்டிய தங்கச்சி, ஏகப்பட்ட செலவு, பொறுப்பு, இப்படி நிறைய இருக்கு. இதுக்கு நடுவில் நானும் எங்கள் அம்மாவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. இதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணணும். அம்மா, அம்மா வாம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இனிமே நீயும் நானும் சேர்ந்தே இருக்கலாம். இங்க வேண்டாம்மா, வாம்மா, கிளம்புமா, போயிடலாம். வாம்மா. அம்மா. அம்மா. அம்மா, எத்தனை வருஷம் ஆச்சுல உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு. உன் வாயிலேருந்து நீ அம்மான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை இந்த பசங்க எனக்கு கொடுக்குறாங்களே. இப்போ உன் கூட வந்தேன்னு வையேன், உனக்கு மட்டும்தான் நான் அம்மா, நீ மட்டும்தான் என் குழந்தை. ஆனா இங்கேயே தோ இப்படியே இருந்தேன்னு வையேன், தோ எனக்கு எவ்வளோ குழந்தைங்கன்னு பாரு. இந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்லையே, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் தானே அம்மா. அதனால இங்கேயே நான் இவங்களோட இருந்துடுறேன். நீ எப்ப வேணா வரலாம். நான் இவங்களோட சேர்த்து நான் உனக்கும் நிறைய கதை சொல்றேன். சரியா? அம்மா வாமா, வாமா. தோ வரேம்மா, வா.